எவனும் பார்ப்பதும் இல்லை, நம்மோடு விவாதித்ததில்லை, நம்முடைய அணுகுமுறையை ஆய்ந்தறிந்ததில்லை. ஆனால் நம்மை அவர்கள் வெறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள், நம்மை பகையாக கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட வெறுப்புக்கும் பகைக்கும் இடையில்தான், யாருடைய தயவும் துணையும் இல்லாமல் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்திலே காலூன்றி நிற்கிறது, வேரூன்றி வளர்கிறது. திருமாவளவன் 150 படங்களிலே கதாநாயகனாக நடித்தவன் இல்லை. எக்ஸ்ட்ரா கரிக்குலம், கூடுதல் தகுதிகளாக ஆம்லெட் போட தெரியாது தொப்புலிலே, பம்பரமிட தெரியாது தொப்புலிலே. அப்படிப்பட்ட எந்த கூடுதல் தகுதியும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டிய இடத்தில், சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லக்கூடிய துணிச்சலை மட்டும்தான் திருமாவளவன் பெற்றிருக்கிற ஒரே தகுதி. அவ்வளவுதான். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தடை செய் என்று இங்கே சில பேர் கூக்குரல் போடுகிறார்கள். சில பேர் திருமாவளவன் எம்பி ஆக வேண்டாமா, திருமாவளவன் நாடாளுமன்றத்திற்கு போக வேண்டாமா, அவருக்கு ஆசையே இல்லையா, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் கையில் எடுக்கிறார் என்று கூட அறிவுறுத்துவது போல் அச்சுறுத்துகிறார்கள். பதவி ஆசை பிடித்தவனாயிருந்தால் திருமாவளவன் பின்வாங்குவான், அச்சப்படுவான். இருந்த பதவியையும் 2.5 ஆண்டுகள் மிச்சம் இருந்த பதவியையும் உதறி எறிந்து விட்டு வந்தவன் திருமாவளவன். ஆக எங்கள் காலத்தில், எமது காலத்தில், எமது தலைமுறையில் இந்த உரிமையை பாதுகாக்க, இந்த உரிமையை மீட்டெடுக்க நாங்கள் போராடாவிட்டால் வேறு யார்? நாங்கள் குரல் எழுப்பாவிட்டால் வேறு யார்? ஆகவேதான் எமது கடமையாக கருதி இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஆக பேசவே கூடாது, கருத்து சொல்லவே கூடாது என்று இங்கே கொக்கரிப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய வாக்குகளை நீங்கள் பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தீர்களோ, யாருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் சட்டமன்ற பேரவையில் முழங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மக்களுக்கு நீங்கள் இழைக்கிற துரோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் நெருங்கிவிட்டது. இவ்வளவு காலம் நாங்கள் இளிச்சவாயர்களாக இருந்தோம். எங்கள் வீட்டை கொளுத்தியவர்களுக்கே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். எங்கள் பெண்களை மானபங்கப்படுத்தியவர்களையே நாங்கள் சட்டமன்றத்திற்கு, நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். அது எங்கள் பாட்டன் காலம், முப்பாட்டனின் காலம். இது விடுதலை சிறுத்தைகளின் காலம்.